அந்த திருமண அமைப்பிலே உள்ளவர்களுக்கு திருமணம் காலதாமதப்படும். இதில் இன்னொன்று பெரியதாக கருதலாம். இருந்தாலும் முதலில் அவர் கேட்ட தோஷங்களுக்கு நாம் விளக்கத்தை அளிப்போம். அதன் பிற்பாடு திருமண வினாவிற்கு போவோம். இந்த தோஷங்கள் எவ்விதம் செயல்படும்? குடும்ப பாவம் பாதிக்கப்பட்டால் குடும்பத்திலே இடர்பாடுகள் ஏற்படும். சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர பாவமாகிய இளைய பாவத்தில் 3ஆம் பாவத்திலோ அல்லது 11ஆம் பாவத்திலோ நின்றால் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கும் அவர் உடன் பிறந்த மூத்த சகோதரர் அல்லது இளைய சகோதரர்களிடமோ அவருடைய உறவு முறைகள் நன்றாக இருக்காது. இது போன்றுதான் ஜாதகத்திலே பலன்கள் கூறப்பட்டுள்ளன. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். 8ஆம் வீடு பாதிக்கக்கூடாது. 8ஆம் வீட்டில் யாரும் நிற்கக்கூடாது. சிம்மராசிக்கு 8ஆம் வீடு குரு. அவர் இயற்கை சுவர். ஆனால் இந்த லக்னத்திற்கு அவர் பாதகத்தை ஏற்படுத்தி விடுவார். அதே போன்று ரிஷப லக்னம் எடுத்துக்கொண்டால் 6-11 உடையவராகி அவர் பகையாளியாகி நிற்பதினால் அந்த 6ஆம் வீட்டில் குரு நின்றாலும் பாதகத்தை தருவார். 8ஆம் வீடு குருவோட வீடு என்பதனால் குரு 6, 8, 12 நின்றாலும் பாதகத்தை தருவார். ஆனால் ஆயுள் அதிகமாக இருக்கும். மாராகம் என்று சொல்லக்கூடிய இடர்பாடுகள், கண்டங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு மிகவும் சிரமமான காலகட்டத்தை அவர் அளிப்பார். இவ்வாறு தான் பலன்களை உரைத்தல் வேண்டும். ஒரு ஜாதகத்திலே 6ஆம் வீட்டில் அதே ஜோதிடத்திலே 6, 8, 12 கூடியவர்கள் அந்த 6, 8, 12 நின்றால் பலன் அதிகமாக தருவார்கள். என்று எவ்விதம் தருவார்கள்? மறைமுகமாகவோ அல்லது இவர் மிகவும் மூர்க்கராகவோ இன்று அந்த பலனை அடைவார்கள். அந்த பலன் இவருக்கு கை கொடுக்குமா என்றால் அந்த திசை காலங்களில் அவ்வாறு பலன்கள் வரும், மீண்டும் அது போய்விடும். நிரந்தரமாக இருக்குமா என்றால் அவ்வாறு இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடியது அவர் அனுபவிக்கக்கூடிய யோகங்களே. யோகங்கள் நிறையாக உள்ளது. சந்திரனை வைத்து 10 யோகங்கள், சூரியனை வைத்து 5 யோகங்கள், அதன் பிற்பாடு கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், 9, 10 குடையர்கள் இணைந்தால் தர்ம கர்மாதிபத்திய யோகம். தர்ம கர்மம் என்றால் நாம் பித்தர்களுக்கு செய்யக்கூடிய கடன் என்று நினைக்க அல்ல. 9ஆம் வீடு தர்மம் வீடு, 10ஆம் வீடு ஜீவன வீடு, கர்மம் வீடு. நாம் செய்கின்ற செயல்களுக்கு பலனை அளிக்கக்கூடிய வீடு. 9ஆம் வீடு உயர்கல்வி ஸ்தானம், பித்தூர் ஸ்தானம், குரு ஸ்தானம், நமக்கு கற்றுக் கொடுத்த வித்தையினுடைய ஸ்தானம். பித்தூர் ஸ்தானம் முன்னோர்கள் தந்தை வழியில் செய்யக்கூடிய லாப நஷ்டங்களை பார்க்கக்கூடிய பாவம். இவ்வாறெல்லாம் நற்பாவங்கள் நற்பலன்கள் அதிகமாக உள்ள ஜாதகம். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. பகல் இரவு போன்று ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக உண்டு. அது இந்த காலகட்டத்திலே இந்த ஜாதகருக்கு நற்பலன்களை அளிக்குமா அல்லது தீய பலன்களை அளிக்குமா? தீய பலன்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் இவர்கள் அதிகமான தோஷம் உள்ளது, அதிகமாக இது உள்ளது என்று கூற வேண்டிய நிர்பந்தத்திலே உள்ளார்கள். அதே நேரத்தில் அந்த தோஷங்களுக்கு உண்டான வழிமுறையும் அவைகள் நீங்குவதற்குண்டான வழிமுறையும் நாம் கூற வேண்டிய கட்டாயத்திலே உள்ளோம். ஆகவே தோஷங்கள் அதிகமாக இருந்தால் பலன்கள் கெடு பலன்கள் தொடரும். இந்த காலகட்டம் வரையில் அந்த தோஷத்தை அளிக்கக்கூடிய தீய கிரகங்களுடைய திசைகள், புத்திகள், அந்தரங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அவ்வாறு பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். அதே போன்று யோகங்களும்
உங்களை அபரிவிதமாக தூக்கி கொடுக்கும். பொதுவாக எல்லாம் இவனுக்கு சுக்கிர தசை அடிச்சிருக்கிறான்னு வாங்க. சுக்கிரன் என்பவர் கவர்ச்சி மிகுந்தவர், தெளிவானவர், கணவன் மனைவிக்கு உடையவர், மனைவி என்றால் கணவன், கணவன் என்றால் மனைவிக்கு உடையவர். ஒரு மனிதன் எப்பொழுது முழுமையாகிறார் என்றால் திருமணம் செய்த பிற்பாடுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் சந்ததி, தன் பேரன் பேத்திகள் என்று அவன் முழுமையாக இரத்த பந்தத்திலே ஈடுபட்டு அதற்கு உழைத்து அந்த உழைப்பு எவ்வாறு பயன் தருகின்றது, பலன் தருகின்றது என்றெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியது தான் சுக்கிரன். ஆகவே இதனால் தான் சுக்கிர தசைன்னுவாங்க. உடனே ஜாதகத்தில் சுக்கிர தசை நமக்கு நல்லது செய்யுதா என்று கேட்டிங்கன்னா செய்யும். குறிப்பிட்ட வயதுக்கு மேல், இப்பொழுது அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தால் அவர்களுக்கு சிறு வயதிலேயே சுக்கிர தசை வரும். அந்த சுக்கிர தசை அவருக்கு எவ்வாறு நற்பலனை தராது. இதே குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் விசாகம், பூரட்டாதி இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால், புனர்பூசம் இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு 35 வயதுக்கு மேல் சுக்கிர தசை வரும். அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்திலே வலுப்பெற்று இருந்தால் அபரிமிதமான பலன்களை அளிக்கும். ஆகவே யோகங்கள் அதிகமாக இருந்தால் நற்பலன்களை கூட வேண்டும். சிரமமான காலகட்டமாக இருந்தால் பலன்கள் குறைத்து காணப்படுவதனால் நீங்கள் எதிலும் கவனமுடன் இருங்கள். மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதோ கையெழுத்து போடுவதோ இது போன்ற செயல்களிலே ஈடுபடாதீர்கள் என்று அவர்களை சாந்தப்படுத்தி எச்சரிக்கையோடு அவர்களுடைய மனதை தெளிவுபடுத்த அனுப்ப வேண்டுமே தவிர, உங்களுக்கு இவ்வாறு தோஷங்கள் உள்ளது, நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் அவ்வாறு அதை புரிந்தால் நீங்கள் நன்றாக வருவார். நம்ம கண்டிப்பாக தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு, இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. அந்த பரிகாரங்களை எவ்விதம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுதலே ஜாதகத்தினுடைய பாரம்பரிய வினைகளிலே ஒன்றாக கருதப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் தன்னுடைய செய்கையிலே பல்வேறு விதமான மனதை வருத்தி கொள்வதனால் ஏற்படுகின்ற வினைகளுக்கு தகுந்தாற்போல் பலன்களை உரைப்பது என்பது சற்று கடினமே ஆயினும், எந்த ஒரு பலன் கூறுவதாக இருந்தாலும் பாரம்பரிய அடிப்படையில் எடுத்து வந்து அவைகளை விருத்தியாக்கி பலன் கூறுவது தான் பலன்களாக கருதப்படுகின்றன. வேற என்ன ஐயா சந்தேகம்? நன்றி ஐயா, நன்றி. திருமணம் அப்படின்னாவே நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தோஷத்தை தாண்டி திருமண தடை நடக்குது. எப்படி முயற்சி பண்ணால் திருமணம் நடைபெறாமல் நிற்கிது. திருமண தடை வருவதற்கான காரணம் என்ன, அது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் என்ற செய்தி சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பணம் தான் இருக்கும். ஐயா வணக்கம். இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது மிக மிக கடினம். காரணம் என்றால் ஜாதகத்திலே குரு பலன் இருக்கும், ஜாதகத்திலே 7ஆம் வீடு மிகவும் நன்றாகவே இருக்கும். ஆனால் இன்றைய நவநாகரீக உலகத்திலே பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு பன்மடங்கு ஆதாயம் போன்றதாக விருந்து கிடப்பதினாலும், பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய போக்குக்கே விட்டுவிடுவதனாலும் இவர்கள் இந்த இடர்பாடுகளை சந்திக்கின்றார்கள். இதற்கு யாரும் பொறுப்பு இல்லை. அதே நேரத்திலே ஒரு தனி மனித ஜாதகத்திலே திருமணத்தை தடையக்கூடிய பாவங்களும் உண்டு. திருமண தடைகள் ஏற்படுவதற்கு கிரகங்களும் உண்டு. முதலில் 7ஆம் வீடு சுபர் வீடா அசுபர் வீடா என்று நாம் கணக்கிட வேண்டும். இப்பொழுது உங்கள் லக்னம் என்ன? என்னுடைய லக்னம் ரிஷப லக்னம் ஐயா. ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் வீடு செவ்வாய் வீடு. செவ்வாய் இயற்கை அசுபர். அதே நேரத்திலே அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்திற்கு 7-12க்கு ஆதிபத்தியம் பெற்று நட்பு பெறுகிறார். அப்பொழுது அவர் தோஷத்தை தருவாரா நற்பலனை தருவாரா என்று நீங்கள் ஆராய வேண்டும்.
உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் அனுஷ நட்சத்திரத்திலே நின்றால் உங்களுக்கு மிகுந்த யோகம். விசாக நட்சத்திரத்தில் நின்றால் திருமண பந்தத்திலே கணவன் மனைவியோடு அடிக்கடி தர்க்கங்கள், வாதங்கள், செலவீனங்கள் ஏற்படும். புதன் நட்சத்திரத்தில் நின்றால் மனைவி மூலம் நீங்கள் நற்பலனை அதிகமாக அனுபவிக்கிறார். அவர்கள் தனத்தோடு வருவார்கள். காரணம், ரிஷப லக்னத்திற்கு 2, 5 கூடையவர் புதனாகி இருப்பதினால், புதன் அறிவுக்கு அதிபதியாக இருப்பதினால் அந்த செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலே, அதுவும் 7ஆம் வீட்டிலேயே நின்றாலும் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவத்தில் நின்றாலும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. அதே சமயத்தில் அச்செவ்வாய் வீட்டில் சனி பகையாக நின்றால் திருமணம் வயது முதிர்ந்துதான் நடக்கும். அந்த செவ்வாய் சனி எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டால், ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டால், சனியால் செவ்வாய் பார்க்கப்பட்டாலும், செவ்வாய் சனி பார்க்கப்பட்டாலும், செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி நின்றாலும், சனியோட நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்றாலும் திருமணங்கள் காலதாமதமே. அதில் எவ்வித கருத்துக்கு வேறுபாடுவதற்கும் ஐயமில்லை. திருமணம் நடக்குமா? நடக்கும், காலதாமதமாக நடக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு திருமணமே நடைபெறாமல் இருப்பதற்கும் காரணம் உள்ளது. அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12இல் மறைவு பெற்றும்